நம்ம இன்றைக்கி முட்டை குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, வெங்காய இதழ் வெட்டி எடுத்திருக்கேன், 4 முட்டை எடுத்திருக்கேன், புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம முட்டை குழம்பு வைக்கிறத பார்க்கலாமா? இப்போ ஒரு சட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். பொரிஞ்சிடுச்சு. நம்ம சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பொரிஞ்சிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். நம்ம அதுக்கு அது கூட இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள்தூளும் போட்டுக்கலாம். தேவைக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், வதங்கிடுச்சு. நம்ம இது வெங்காயோட இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் கலந்து வச்சுக்கோல, இது எல்லாமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன், போதும். நம்ம இப்போது உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். நம்ம முட்டையை உடச்சி ஊற்றுவோம். இதில் நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நான் முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். இதில் ஒன்று ஒன்றா ஊற்றலாம். முட்டையை டைரெக்டாக எப்பவுமே ஊற்றக்கூடாது. ஒரு கிணத்துல உடச்சி ஊற்றிக்கணும். குழம்புல எதுக்கு யூஸ் பண்ணாலும் அப்படியே பண்ணுங்கள். அவ்வளோதான். இன்னும் ஒரு கொதி வரும்போது நம்ம திருப்பி போடலாம். நம்ம முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம்ல, இப்போ மெதுவாக அதை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு ரெடி.